ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேன் மேலே ஒன் சைடாக லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்ட்டு வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட நம்ம ஹீரோயினுமே அப்படி வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா லூசியானு கேட்குறான், ஏன் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறான். அவட இங்கே லூசியானை காட்டுறாங்க. இவன் பிரின்ஸிபல் ரூமில் எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். அதாவது இவனோட வீடியோ கேமை வந்து பிரின்ஸிபல் வந்து வாங்கி வச்சிருப்பார் போல இருக்குது. அதைத்தான் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பாடி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா பிரின்ஸிபல் வர சத்தம் கேட்குது. ஐயோ இவர் எங்கே அதுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஜன்னல் வழியாக கீழே இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானா. பார்த்தா பிரின்ஸிபலும் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. உடனே இவரை பார்த்தோன்னா அவன் அப்படி கீழே இறங்காம மேலே நிற்கிறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் நிறைய பன்ஸ்லாம் வாங்கிட்டு வரவ நம்ம லூசியான்னு மேலே நிற்கிறது கவனிச்சிடா. ஐயோ பிரின்ஸிபல் வரவங்க இவனை பார்த்துட்டு அவ்வளோதானே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போய் சரி சரின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபால்கிட்ட பேச்சு கொடுக்குறா. உடனே பிரின்ஸிபலும் பார்த்துட்டு நீ என்ன கிளாஸுக்கு போகாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு. சார் நான் சாப்பிட்றதுக்காக பன்னு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நல்லா சாப்பிட்டு படித்தா தான் நல்லா படிப்பு ஏறுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. பசியோடு படித்தா மண்டையில் ஏறாதான். நான் அதுக்காக பன்னு வாங்கிட்டு வந்திருக்கான். பாருங்கள் என்னோட பசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் பாவம் கொண்டு வந்த பன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவன் கீழே இறங்குறதுக்கு டைம் வேணுங்களா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பிரின்ஸிபாலுமே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குண்டு ஒரு வழியாக லூசியானா இதான் சாக்குண்டு அந்த இடத்த விட்டு கீழே இறங்கிட்டு சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே அங்கே பாருங்கள் 2 பேரும் படிக்காமல் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு பிரின்ஸிபாலும் ஆமாம் நீ எதுக்கிட்ட இங்கே வந்து நிற்கிற படிக்காமல் ஒழுங்கு மரியாதை எல்லாரும் கிளாஸுக்குள்ளே போய் படிக்கிற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பாவம் அத்தனை பண்ணியும் சாப்பிட்டதில் வாமிட்டு வர முடியாமல் அவள் தவச்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ சாப்பாடு ஃபுல்லாக என் தொண்டையில் நிற்கிது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னால் அவனும் அப்படியே அப்போ பாரு நான் குளிக்க விட்றான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி குளிக்க விட்றான். அவன் வயிற்றுக்குள்ளே இறங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவளோ டே சும்மா வரா எனக்கு வேறு எனக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் லூசியானு பரவாயில்ல எனக்கு காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பக்குன்னு அவன் மேலேயே வாமிட்டு எடுத்து விட்றா. ஆனால் அவ்வளோதான் இதை பார்த்தோன்னு லூசியான் டென்ஷன் ஆயிரான். அடிப்பாவி ஏன்டி திண்டுட்டு ஏன் மேலே வந்து வாமிட்டிட்டு இருக்கிறா என்ன செய்வே எனக்கு தெரியாது. ஒழுங்காக இந்த சட்டையெல்லாம் துவைச்சி கொடுக்கணும் இல்லாட்டி அவ்வளோதான் அவனை கொண்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி டிஷர்ட்டை கழட்டி அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் நான் துவைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ துவைச்சி ஐயோ ஸ்மெல் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் அவன் தம்பியும் வரான். ஏய் அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீ எதுக்கு ஒரு பாய்ஸோட சட்டையை வந்து துவைச்சிக்கிட்டு இருக்கா என்ன உங்களுக்குள்ள பப்பி லவ்வா அப்படிங்கிற மாதிரி அவனை கேட்குறானா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிரா. டே இன்னும் உனக்கு முளைச்சி 3 இலவிடல அதுக்குள்ளே உனக்கு பப்பி லவ்வா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடா தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு அவனை சொல்கிறான் நான் போய் இப்போ கார்ட்டூன் பார்ப்பேன் நீ வந்து அம்மாட்ட போட்டு கொடுக்காம இருந்தால் அம்மாட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன் இல்லாட்டி நீ யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவேன்னு சொன்னால் அட பாவி வாயை மூட போறியா இல்லையான்னு சொன்னால் அவனை அங்கேருந்து ஓடுறான். ஆனால் இவனை தோற்றிக்கிட்டு ஓரண்டு அவளும் ஓராளா. பார்த்தா 2 பேரும் மரத்தில் குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. மேலே ஏற தெரிஞ்சவங்களுக்கு கீழே 2 பேருக்குமே இறங்க தெரியல. உடனே அதை பார்த்தா ஆண்டி நீங்கள் அப்படியே இருங்க உங்களுக்கான ஏணி எடுத்துகிட்டு வரேன்னு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் டே கீழே தொலைஞ்சி விழுந்துடாதடா பார்த்துட்டா இல்லாட்டி அம்மா என்னையே தான் போட்டு கொள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயப்படுறான். அவனும் அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம லூசியான் அங்கே வரானா வந்துட்டு என்னது அக்காவும் தம்பியும் குரங்கு மாதிரி மேலே ஒரு ஏறி நிற்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் கிண்டல் அடிக்கிறான். உடனே அண்ணானா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சின்னு சொல்ல உடனே லூசியான்னு சொல்கிறான். ஓ அப்படியே சரி நீ மெதுவாக அப்படி ஜம்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா உடனே அவன் தம்பியும் பயந்துக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குன்ட்டு நீ எதுக்கும் பயப்படாத நான் அவனை கேட்ச் பண்ணுறேன் ஜம்ப் பண்ணுன்னு சொன்னேன்னா அவன் தம்பியும் மேலேருந்து ஜம்ப் பண்ணுறான்னா ஒரு வழியாக லூசியானு பிடிச்சிடான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா அந்த அண்ணன் உன்னை நல்லபடியாக கேட்ச் பண்ணுவாங்க நீனும் குதிக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா லூசியான் என்னது உங்கள் அக்காவா ஐயோ உங்கள் அக்காலாம் பயங்கர வெயிட்டுப்பா இவன் மட்டும் என் மேலே விழுந்தா என் கையே உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னவன் சரி மெதுவாக காலை மட்டும் அப்படி கீழே இறங்கு நான் அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தா டக்குன்னு கையை விட்டுறா. அவ்வளோதான் இவன் மேலே வந்து அவனும் கீழே விழுக அவ்வளோதான் ஒத்த மேலே ஒத்த கிடக்குதுங்க. நம்ம ஹீரோயின் அப்பாட நல்லபடியே நான் பொழைச்சிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு லூசியானா உனக்கு ஒன்றும் ஆகலாமா ஆனால் நீ விழுந்ததில் எனக்கு தாம்மா ஏதாவது ஆக போகுது தயவுசெய்து எந்திரி அப்படின்னு சொன்னா அதோட நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சவ அவள் தம்பியை பார்த்து உனக்கு எதுவும் அடிப்படையில் உனக்கு ஒன்றும் ஆகலையில் அவ்வளோதான் அம்மா என்னை கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துக்கிட்டு இருக்காளா. அதுக்கு லூசியானா அது சரி அவனை காப்பாற்றுனது நான் ஆனால் என்னையை பற்றி கேட்காம உன் தம்பியை கேட்டுக்கிட்டு இருக்கியா ஆமாம் நீங்கள் எதுக்கு 2 பேரும் மேலே போய் ஏறி நின்றுக்கிட்டு இருக்கீங்க குரங்கு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் இனிமேல் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறாளா. அப்போ தான் அவனும் சொல்கிறான் நான் உண்மையாக தானே சொன்னேன் எங்கள் அக்கா இருக்கால அவள் வந்து ஒரு பாய்ஸோட டிஷர்ட்டை துவைச்சிக்கிட்டு இருந்தா இவளுக்கு பப்பி லவ் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சேனவோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சவன்
அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த டிஷர்ட்டு என்னோட டிஷர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் தம்பி என்னது அது உங்கள் டிஷர்ட்டா, அப்போ நீங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணுறீங்களா, இது பப்பி லவ் சேம் சேம் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லணும்னா நம்ம ஹீரோனை வாய முடியலாட்டி அவ்வளோதான் வா வீட்டுக்கு ஒழுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது நம்ம லூசியான்னு கேட்குறான், நான் தான் சொன்னல கேம்ஸில் சேர்ந்துக்குண்டு நீ என்ன அதை பற்றி முடிவு பண்ணியிருக்காண்டு. அதுக்கு நம்ம ஹீரோ நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது, ஏன் திரும்ப திரும்ப என்னட்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, எனக்கு கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். ஆனால் நம்ம லூசியான உனக்காக நான் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஜாயின் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதோட நம்ம லூசியானும் சரி சரி யோசனை பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதோட அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சு ஜோவும் நம்ம லூசியானும் நம்ம ஹீரோயினுக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் எப்படியாவது வருவா, நம்ம எப்படியாவது அவள் சிம்பதியை பெற வச்சுட்டு அவளையே நம்ம டீமில் வந்து எப்படியாவது ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் கண்ணில் ஊற்றிட்டு அப்படியே அழுவுற மாதிரி பாமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சான் வந்து டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்குடா அழுக்குறேன்ட்டு. இல்லை இது ஜோ வருவாள், அவளுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டின்னு சொன்னால் ஐயோ அவள் அப்போவே கிளாஸை விட்டு போயிட்டா, நீ எதுக்கு இப்படி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா, வாங்க நம்ம கிரவுண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அப்போ தான் தெரிய வருது இவளும் ஜாயின் பண்ணிட்டான்ட்டு. ஆனால் இதை கேட்டுட்டு லூசியான் ரொம்ப சந்தோஷப்படுறான், அவள் வந்துட்டா இனிமேல் நம்மளும் கேம்ஸில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒவ்வொரு நாளுமா ஸ்கூல் விட்டுட்டு வந்து கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரன்னிங் ரேஸ் பண்ணுறது அது இதுண்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டு இவளுமே அதில் கலந்துக்கிறா. இப்படி இவங்க ஒவ்வொரு நாளும் கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்படியோ நம்ம பிரின்ஸிபால் சாருக்கு தெரிய வந்துருச்சு. நான் சொல்ல கேட்காம நீங்கள் எல்லாரும் எப்படி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க பாவம் இதுங்க எல்லாருமே கையை நீட்டிக்கிட்டு ஹாஃப் முட்டியில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் கேட்குறா, ஐயோ நான் இதில் கலந்துக்கவே இல்லை, உங்களோட சேர்ந்ததுனால பாரு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு தேவையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பிடி மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பிரின்ஸிபால் பார்த்துட்டு இவங்க யாரையும் இந்த ஸ்போர்ட்ஸில் சேர்த்துக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போனோன்னா உன்னை பிடி மாஸ்டர் ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல பிரின்ஸிபால் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு, பின்ன எதுக்கு பேசாமல் இதுலேருந்து நீங்கள் வந்து விளைவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு லூசியான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்லை நாங்கள் எப்படியாவது கலந்துக்குவோம் வின் பண்ணுவோம், எங்களோட லாஸ்ட்டு சான்ஸ் இதுதான், இந்த வருஷத்தோடு இந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் போயிடுவோம்ல, கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல கேட்காம கலந்துக்கிறான். அதோட ஒரு வழியாக ஸ்போர்ட்ஸ் டேயும் வருது. எல்லா ஸ்கூல்லேருந்து அதாவது ஸ்டேட் லெவலில் நடக்குது போல இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்காங்க. ஆனால் லூசியானு சார் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களான்ட்டு. இல்லை அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமல் தான் வந்தோம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஐயோ ஏன்டா அப்படி என்னை மாட்டி விட்றீங்க, சரி உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் இந்த இதில் நீங்கள் தோக்காமல் நல்லா வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வின் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரா. ஆனால் அந்த பிளாக் கலர் டீஸ் போட்டுட்டு வந்த வேற ஒரு ஸ்கூல் பொண்ணு நம்ம ஹீரோயின் காலை தட்டி விட பாவம் நம்ம ஹீரோயின் தடுமாறி விழுக பார்த்தா அது வேற ஒரு ஸ்கூல் பொண்ணு மேலே போய் பட்டுறது அந்த ஜூஸ் எல்லாமே. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ தெரியாமல் பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன இப்படி டீஷர்ட்டை வந்து நாஸ்தி பண்ணிட்டீங்களேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கேன், கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும், அதில் உங்களுக்கு சோப்பு கிடைக்கும்போது நான் உனக்கு எப்படியா தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். ஆனால் அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் இருக்கால அவள் பேர் சோனா. ஆனால் அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேன்னு போனோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த கீழே விழுந்ததில் லைட்டாக கால் வந்து சுளுக்கு பட்டுருச்சு போல இருக்குது. இவளும் வலிக்குதுன்னு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே லூசியான் வரேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமாக அங்கே கேம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த நேரத்தில் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவளும் வந்து போட்டியில் கலந்துக்கிறா. இங்கே போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சேண்டை அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வரான். அவன் ஓடி வந்து இன்னொரு பொண்ணு கையில் கொடுக்க அந்த பொண்ணும் பாவம் அவளுக்கு அன்றைக்கி என்ன ஸ்டொமக் பெயின் போல் இருக்குது, அவளாலுமே சரியாக ஓட முடியலை. அதோட அவள் எப்படியோ ஓடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு ஓடி வரா. இருந்தாலும் அவளுக்கு கால் வலியாக இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா இல்லை இதில் எப்படியா நம்ம வின் பண்ணியே ஆகணும், இதுதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் வலிக்க கடுமையாக ஓடி வந்துட்டு கடைசியில் லூசியான்ட்ட கொடுக்க அதோட லூசியான அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு பயங்கரமாக ஸ்பீடாக ஓடி வந்து கடைசியில் வின் ஆகிறா. அந்த ரேஸில் இவங்க தான் வின் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட பிடி மாஸ்டருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஜாலியாக இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் வலியே அப்போ தான் தெரிய வருது. ஆனால் அவளால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. இதை பார்த்துட்டு சானும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ இவ்வளோ வலியோட நீ எதுக்காக ஓடி வந்தா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் லூசியான் வந்து என்னாச்சுன்னு கேட்டோன்னே இவளுக்கு பாரு சுளுக்கு பிடிச்சிருச்சு நடக்கவே முடியல, இருந்தாலும் பாவம் அப்படின்னு சொன்னால் சரி பக்கத்தில் தான் மெடிக்கல் கேம்ப் இருக்குது நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு லூசியான் டக்கு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அந்த மெடிக்கல் கேம்புக்கு அவசரமாக கூட்டிகிட்டு ஓடி வரான். ஆனால் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காலுக்கெல்லாம் கட்டு போட்டு விட்டோன்னா அப்போ தான் போவோம் வின் பண்ண ப்ரைஸ்லாம் கொண்டு வரான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னது பேக்கு அது இதுன்னு இருக்குது, ஆனால்
சோப்பு இல்லையே, எனக்கு சோப்பு வேணுமென்னு சொல்லும்போது, உனக்கு சான் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இப்போ ஹைட் ஜம்பில் கலந்துக்கிறேன்ல, அதில் உனக்கு எப்படியாவது சோப்பு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனும் அதில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிடுறான். கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு விருப்பப்பட்ட சோப்பையும் கொடுத்துட்டு இந்த நீ கேட்ட சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறோன்னா நம்ம ஹீரோயின் அதை பார்த்து அப்படி ஆசையாக இருக்கா. சார் எனக்காக கொடுத்தது இதை நான் ஏன் வச்சுக்கக்கூடாது, இதை நான் வச்சுக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் போட்ட அந்த சோனா வந்து நிற்கிறா. நீ சொன்னபடியே வின் பண்ணிட்டா போல இருக்குது அப்படின்னு கேட்டோட நம்ம ஹீரோயின் உனக்காக தான் அந்த சோப்பு வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரைக்குறை மனசுடைய அந்த சோப்பு கொடுத்தோன்னா ஆனால் அந்த பொண்ணு தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னோன்னா ஒருத்த தான் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஐயோ பிரின்சிபல் நம்மளுக்கு திடீர்னு கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, உடனே வாங்கன்னு சொன்னா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க எதுங்க எல்லாரும் அறக்க பறக்க ஓடி வருதுங்க. அதோட ஆனுவல் எக்ஸாமும் வரதுனால ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்குங்க, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லூசியான அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டே நீ சீக்கிரம் நல்லா படிடா, இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம லூசியானுக்கு கொஞ்சம் டாக்டர் ஆகணும் போல தான் ஆசை போல இருக்குது. ஆனால் அவங்க அப்பா வேறு மேஜர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் 2 பேருக்குமே ஆர்க்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தான் உங்கள் 2 பேருமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோனோட அம்மா வந்து நம்ம ஹீரோயின் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூண்டெல்லாம் கூடையாக வாங்கி அது ஜூஸ் பண்ணி டெய்லி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் குடிக்க முடியாதுன்னு சொல்ல இதெல்லாம் குடித்தாதான் நல்லா தான், அப்போ தான் நீ உன்னோட மெமரி பவர் கூடுமா, குடி அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஜூஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் பாவம் அதை குடிச்சிட்டு வந்துட்டு யார்ட்டையும் வாய் திறந்து பேச முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்மெல் வந்துருமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் லூசியான் வந்து எப்போ பார்த்தாலும் ஏன் வாய் முடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மா டெய்லி எனக்கு கார்லிக் ஜூஸ் தர்றாங்க தெரியுமா, அது ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, ஏன்னா குடிக்கவே முடியலன்னு சொன்னோன்னா அதுக்கு லூசியான் ஆமாம்மா எனக்கு தெரியுது, அதான் உன் பக்கத்தில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது தள்ளு தள்ளு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கிண்டடிக்க அவ்வளோத்தான் நம்ம ஹீரோயின் கடுப்பாயிரா. உனக்கு அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கா, அந்த உன் பக்கத்துலேயே வந்து நான் ஊதி விட்றேன், எப்படி நல்லா ஸ்மெல் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி அவளும் அவங்களோட விளாண்டுக்கிட்டு இருக்கா. அவனா இப்போ நீ விளாடுறத நிப்பாட்டிட்டு படிக்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாணும் சொல்கிறான் ஆமாம்மா படிமா, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, அப்புறம் எக்ஸாம் வந்துடும் சொல்லணும்னா அவரோட இதுங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்குங்களா. அப்போ தான் ஹீரோனோட தம்பி ஏதோ ஒரு பேப்பரை எடுத்து விளாண்டுட்டான் போல இருக்குது, அது ரொம்ப முக்கியமான பேப்பர் போல இருக்குது. இதை பற்றி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க அம்மாவா சரி சின்ன பையன் ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. எப்போ பார்த்தாலும் எது பண்ணாலும் நீங்கள் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவமாக வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இதை பார்த்தா லூசியான் ஏன் இதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கா, இன்னைக்கு நியூ இயர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு சானோட வரான். பார்த்தா சான் இவங்க எல்லாருமே அந்த ஹாப்பி நியூ இயர் ஒன்னா சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ரொம்ப குளிரா இருக்குன்னு சான் கூட அவன் கையில போட்டிருந்த கிளவுஸை கொடுக்க இதுக்கு லூசியானு நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போட்டிருந்த ஸ்காப்பையும் நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். அதோட இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நியூ இயரை அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூ இயர் நம்ம எல்லாத்துக்கும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஹாப்பியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதோட 1 வீக்ல இன்னும் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸுமாருமே எல்லா விளையாட்டுத்தனத்தையும் நிப்பாட்டிட்டு படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூசியானுமே வீடியோ கேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் கட்டிட்டு பெட்டெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணிட்டு படிக்கிறதுக்காக அவன் மும்முரமாக ஆகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னா லூசியான் அப்பாவும் பரவாயில்லையே, இவன் படிப்புலையாவது கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறானே, இவன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுமே ரொம்ப ஆச்சரியமாக அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா என் பையன்லாம் நல்லா படிச்சிருவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி ஸ்கூலோட கடைசி நாள். ஒன்று பிரின்ஸிபால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப உருக்கமாக. நான் வந்து நீங்களாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்டலாம் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டேன், அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கணும்னு அப்படிங்கிற மாதிரி லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இதே மாதிரி ஸ்கூல் டேஸில் கடைசி நாள் அன்றைக்கின்னு நம்மளுக்கு பிடிக்காத டீச்சர் கூட ரொம்ப பிடிச்ச மாதிரி தோணும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பிரின்ஸிபால் பேச பேச எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அப்படியே கண் கலங்குது. பிரின்ஸிபாலுமே ரொம்ப கண் கலங்கிட்டு அப்படி லூசியான் பக்கத்தில் வந்து சாரி நீ நல்லா படிக்கிற பையன் தான், இருந்தாலுமே நான் உன்ட்ட கொஞ்சம் ஹார்ஸாக நடந்துக்கிட்டேன், நிறைய தடவை பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன், உன்னோட வீடியோ கேம்ஸ்லாம் நான் அப்பி வச்சுட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம லூசியான்னு சொன்னான் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் நான் அதை நான் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிரின்ஸிபாலும் அடப்பாவி எனக்கு தெரியாமல் நீ திருட்டியா, நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பயங்கரமான சேட்டைக்காரன்டா, இருந்தாலும் என் லைஃப்பில் நல்லா வருவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது, வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட நான் உங்கள்கிட்ட விடப்பெறேன் அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னேன். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்படி அழுதுகிட்டே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே சாருமே அப்படி கண் கலங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதோட அடுத்த நாள் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போல் இருக்குது, எல்லாரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மாரி ப்ரிப்பேர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா வழக்கம் போல் அந்த
கார்லிக் ஜூஸை குடிச்சிட்டு போமான்னு சொன்னோன்னா ஐயோ இது வேறையா அப்படிங்கிற மாதிரி அவளும் குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இங்கே சானோட அம்மாவும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. எப்படியாவது இந்த காலேஜில் நல்லபடியாக உனக்கு சீட்டு கிடச்சிடும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம சானா நீ எதுக்குமா கவலைப்படுறா, நான் தான் நல்லா படிக்கிற பையனாச்சு, இருந்தாலும் நீ இவ்வளோ கவலைப்படுறா, நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி அந்த காலேஜ்லேயே நான் வந்து சீட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதே மாதிரி லூசியானும் சைக்கிளை கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பா விட மாட்டேங்கிறான். ஐயோ நீ சைக்கிளில் போனால் லேட் ஆயிரும், நீ டென்ஷன் ஆயிடுவா, வாவா அவனை கூட்டிகிட்டு நான் டாக்ஸிலே போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம சானை பார்த்துட்டு நீனும் வரியாப்பா டாக்ஸிலே அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம சானை இல்லை அங்கிள் நீங்கள் போங்க நான் சைக்கிளே வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி சீக்கிரம் வா எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வர வழியிலே பார்த்தா சரியான ஸ்டொமக் பெயின் போல் இருக்குது. அவங்க அப்பா வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு இன்னும் நீ கிளம்பாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டா, அப்பா ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொன்னால் அவங்க அப்பா ரொம்ப பயந்துறாங்க. சரி சரி நீ இங்கேயே நான் மெடிக்கலில் போய் உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதோட மருந்து வாங்கிட்டு சரி சரி நானும் உங்களோட காலேஜுக்கு வரேன் வா போகலான்னு சொல்லிட்டு அவருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சான்மே சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தப்பில் ஒரு கார் வருது, அப்படி வளையிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த கார் நம்ம சானை மோதுற மாதிரி இருக்குது. இங்கே அவங்க அம்மாக்கா கையில் கப்பு கீழே விழுந்து அப்படி நொறுங்குது. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா மனசுமே ஏதோ அபசக்குணம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இங்கே சானுக்கு அடி எதுவும் படலை. இருந்தாலுமே சான் அப்போ தான் கவனிக்கணும். பார்த்தா அங்கே வேற ஒருத்தர்களுக்கு அடிபட்டுருக்கு. அந்த கார் வந்து வேற ஒருத்தரை மோத பாவம் அவங்க அப்பாவும் பொண்ணும் போல இருக்குது. அவர் அப்படி மயங்கி கிடக்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னா மெஹூரோக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. அவங்க அப்பாவுமே கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பார் போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா சானுமே அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு சரி ஆக்சிடென்ட் ஆனவர் எப்படியாவது காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா அவரோட கார் வந்து காருக்குள்ளே மாட்டியிருக்கு போல இருக்குது. அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே காணோம். சரி கார் ஓட்டிகிட்டு வந்தவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்தா அவருமே வந்து அடிபட்டு மயங்கி கிடக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு அப்பா எந்திரிங்க எந்திரிங்கன்னு அழுதுகிட்டு இருந்தோன்னா அவரோட சானும் போய் அந்த காரை மல்லு கட்டி கதவை திறந்து அந்த காரோட ஓனரை பார்த்தா அவருக்குமே தலையில் பயங்கரமான அடிப்புல இருக்குது. அவருமே மயங்கி கிடக்குறாரு. ஆனால் சானுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவன் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சீக்கிரம் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ்லாம் நோட் பண்ணுறான். ஆனாலும் இவனுக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகிட்டு இருக்குது. என்னடா பண்ணுறது, இப்போ எக்ஸாமுக்கு போகணும்னு வச்சுட்டு சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு பாவம் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. இதை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்குது, வேறு யாருமே இல்லை. இந்த நிலைமையை நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பாப்பா அழுகாத நான் இருக்கேன், உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை நம்ம முடிஞ்ச அளவு தூக்கி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பாவம் அந்த காலில் வந்து அழுத்தம் கொடுக்காம காரை இவன் முடிஞ்ச அளவு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி காலேஜை கட்டுறாங்க. ஒரு வழியாக லூசியானா அவங்க அப்பா எல்லாருமே டாக்ஸில் வந்து இறங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதோட வந்து நல்லபடியாக சேர்ந்துறா. ஆனால் அந்த மெடிசன் போட்டதுனால அவளுக்குமே இப்போ ஸ்டொமக் பெயின்லாம் கம்மியாகிடுச்சு போல இருக்குது. இன்னும் சரி சரி வாங்க எக்ஸாம் எழுத டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பிரின்ஸ்பாலுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கா இவ்வளோ லேட்டு, சீக்கிரம் வரமாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஹால் டிக்கெட் இருக்கா அது இருக்கா இதாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே இவர் தான் ரொம்ப பார்த்து அனுப்பி விட்டுட்ருக்காரு. அதோட லூசியானா ஹீரோயினுமே அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ தான் பிரின்ஸ்பால் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, ஆமாம் சான் இன்னும் வரலையே, அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு லூசியானோட அப்பாவும் சொல்கிறாங்க, அவன் அப்படியே சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தானே, அவன் இன்னுமா வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பதட்டமாகிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால இவங்களாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆம்புலன்ஸ் வந்த பிறகு அந்த பேஷண்ட் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு தான் நம்ம சானும் அதோட ஹால் டிக்கெட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சைக்கிளில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து காலேஜில் சேர்றதுக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால அவனை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சான்மா ஐயோ கத்துறேன், என்னை விடுங்க நான் எக்ஸாம் எழுதுன்னு நான் எழுதிடுவேன், நான் ஸ்பீடாக எழுதிடுவேன். ஆனால் அங்குள்ள செக்யூரிட்டிலாம் இல்லை, டைம் முடிஞ்சிச்சு, நீங்கள் இதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பிரின்ஸ்பாலுமே ரொம்ப கெஞ்சுறாரு, ப்ளீஸ் இந்த பையனை விடுங்க, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், எங்கள் ஸ்கூல் பையன் தான் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்பால் சொல்ல ஆனால் அங்குள்ள செக்யூரிட்டிலாம் விட மாட்டேங்கிறாங்க. இல்லை டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான், நம்ம சானுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்னால் இந்த எக்ஸாம் எழுத முடியாதா, எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அப்படி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுனா காலேஜில் சீட்டு கிடச்சிச்சா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே ஒன்றா ஒரே காலேஜில் போகிறாங்கன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.